வெல்கம் டு கோ லைஃப் நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிராக்கிள் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுங்கிறது தான். இதை வந்து ஓவர் நைட் மீல்னு சொல்லலாம், இல்லை நட் ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம். இதையே நான் மிராக்கிள் ஸ்மூத்தின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இந்த ஒரே ஸ்மூதியில் வந்து கிடைக்குது. அதனால தான் இதை நான் எப்படி சொல்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சன்ஃப்ளவர் சீடும் பம்கின் சீடும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து டெய்லி வந்து நீங்கள் அரைக்க தேவையில்லை. ஒரு வாட்டி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவை வந்து ஓட்ஸு, தென் முஸ்லி வந்து நிறையா பிராண்டில் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். தென் சியா சீட் எடுத்துக்கணும். டேஸ்ட்காக நான் டேட் சிரப் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபார்ட்டிஃபைடு மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா லோ ஃபேட் மில்க் இல்லைனா ஸ்கிம்டு மில்க், ஆல்மண்ட் மில்க் இதெல்லாம் எடுத்துக்கலாம். சோயா மில்க் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. தென் ரைசன்ஸ் எடுத்துக்கணும். வால்நட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வால்நட் எடுத்துக்கணும். தென் நட். இது குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வால்நட் வந்து 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஹேசல் நட்டும் நான் அதே மாதிரி 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 கிராம்ஸ் தான் எடுத்துக்கிறேன். சியா சீடும் வந்து 5 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 20 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதுவுமே நான் ஓட்ஸுமே வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். இதை வந்து 8 hours வந்து நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறேன். ஸோ இது ரெஃப்ரிஜிரேட் ஆன பிறகு இது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சோக் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம சோக் பண்ணது மார்னிங் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இது கூட வந்து நான் ரெட் பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பப்பாயா, போமோகிரானட், உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாமே ஆட் பண்ணி இப்போ வந்து ஸ்மூதி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்மூதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும், நம்ம மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும். நமக்கு தேவையான மெக்னீஷியம், பொட்டாசியம், ப்ரோட்டீன், மெயினாக வந்து ப்ரோட்டீன் வந்து இதில் நிறையாவே இருக்குது. ஃபைபர் இருக்குது, டயட்ரி ஃபைபர் இருக்குது, தென் அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், சோடியம் எல்லாம் இதிலேயே ஒரு காம்பேக்டான ஒரு நியூட்ரிஷ்னல் ஸ்மூதியாக இருக்கும். தென் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வந்து இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டுமே நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் அண்ட் ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஏன்னா இதில் சியா சீடில் வந்து omega-3 அண்ட் நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இதில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் அண்ட் நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். பட் இதோட குவான்டிட்டி வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து இந்த குவான்டிட்டி வந்து நம்ம அவங்களோட பிஎம்ஐ பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இது கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கிளினிக் விசிட் பண்ணுங்கள். தென் இது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் அவங்கெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. தேங்க்யூ.